நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தரையோடு தரையாக சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், விவரங்கள். சுபா வணக்கம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று இரவு தொடங்கிய மழை விடிய விடிய பெய்ததால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து மழை நீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாமல் ஒரு சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு உள்ளனர். இதனால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலான சுருளிப்பட்டி, கம்பம், ஆனந்தம்பட்டி, கோயந்தம்பட்டி, புதுப்பட்டி, காக்கல்சியம்பட்டி, உத்தமபாளையம், அம்மாப்பட்டி ஆகிய பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தினால் தற்பொழுது இரண்டாம் போக நெல் அறுவடை பணிகளில் தீவிரமடைந்த ஒரு விவசாயிகள் இந்த கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 80 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் தண்ணீரில் சாய்ந்து படுத்து விட்டது. இதன் காரணமாக ஏக்கருக்கு ஒரு 40,000 ரூபாய் வரை செலவு செய்த பணம் கூட கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுலா பகுதியில் பெய்த கனமழையினால் இன்று அறுவடை செய்யக்கூடிய விளைநிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து உள்ளது. இது அறுவடை செய்தால் 50 மூடை வரக்கூடிய ஒரு நிலத்தில் வெறும் 10 மூடை மட்டும்தான் வரும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு மருந்தடிக்கு கூலி, நாட்டு நட்ட கூலி மற்றும் களையெடுத்த கூலி கூட கிடைக்காது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்து வரும் சூழலில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்து வருகிறது. சுபா, தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அத்தனை நிலங்களுமே நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலுமே சாய்ந்து தண்ணீர் மூழ்கி உள்ளது. இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.